Xin giúp tôi rất đau khổ. Akai, tolong mẹ aku, pedis amat aku. Jangan nama எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். Tolong saya. Tolong mengerti saya. Akai, tolong mẹ aku, pedis amat aku. Mga kapatid, ako po ay humihingi ng tulong. எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். Sana po tulungan niyo po ako. ஒவ்வொரு நாளும் பல குரல்களை கேட்கிறோம். நம்மை சுற்றி நம்மில் உள்ள அந்த குரல்கள் நமது மனசாட்சியாக அல்லது கடவுளின் குரலாக இருக்கலாம். நம்மை சுற்றியுள்ள குரல்கள் நமது அன்புக்குரியவரின் குரல்களாக, நமது நண்பர்களாக, ஏன் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாகவும் இருக்கலாம். தொடக்கத்தில் கடவுள் தமது வானதூதர்கள் இறைவாக்கினர் வழியாக பேசினார். ஆனால் நமது காலத்தில் அவர் திரு விவிலியம் தூய ஆவி வழி நம்மிடம் பேசுகிறார். இயேசு கூறினார், எனது ஆடுகளுக்கு எனது குரல் அறியும், அவற்றின் குரலை நான் அறிவேன். கதவு அருகில் நின்று கொண்டு தட்டுகிறேன். எனது குரலை யாராவது கேட்டால் கதவை திறப்பார்கள், நான் உள்ளே வருவேன். ஆயினும் நம்மில் உள்ள கடவுளின் குரலை வேறு இதர 2 குரல்கள் சிதைக்க முயலுகின்றன. பிசாசின் குரலும் நமது ஆணவ குரலும். நாம் கேட்கும் குரல் உண்மையிலேயே கடவுளின் குரலா என்பதை ஜெபத்தோடு ஆராய்ந்தறிய வேண்டும். எளிதான ஒரு வழி, மௌனமாக இருந்து பேசும் ஆண்டவரே நான் கேட்கிறேன் என கூறவும். அந்த அமைதியான நிலையில் கடவுள் பேசுவார். நம்மில் இருக்கும் நிசப்தம் கடவுளின் குரலை ஓங்கச் செய்யும். ஆகவே நிசப்தத்தை நாடுங்கள், கடவுளின் குரலை கண்டடைவீர். உண்மையிலேயே அது கடவுளின் குரலாக இருந்தால் அவர் கூறுபவை திரு விவிலியம் உள்ளதற்கேற்ப இருக்கும். மேலும் இதற்கு முன்னர் நமக்கு அருளிய அவரது வெளிப்பாடுகளுக்கு ஒத்தும் இருக்கும். மற்றொரு வழியில் கடவுள் நம்மை சுற்றியுள்ளவர்களுடன், எளியோர் ஒடுக்கப்பட்டோருடன் பேசுகிறார். இந்த தவக்காலத்தில் அந்த குரலை கேளுங்கள். அவர்களது குரல் அவரின் குரல். ஆனால் அவர்களின் குரலுக்கு செவிமடுப்பதின் வழி அவரின் குரலுக்கு செவிமடுக்கிறோமா? கடவுளோடு இருக்கும் ஒருவன் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்ப்பான். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். காரனும் அவனும் மனிதன்,
மனிதன். திருச்சபை எதற்காக குரல் கொடுக்கின்றது? கத்தோலிக்க சமூக போதனை மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மனிதனின் சுயமரியாதையை திருச்சபை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை உண்டு. இயேசுவின் தன்னலமற்ற அன்பால் ஒவ்வொரு மனிதனும் மீட்கப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் அன்பை வாழ்ந்து காட்டும்போது விசுவாசிகளின் சமூகத்தின் அன்பு வெளிப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தாலும் நொறுக்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் அன்பு கொடையாக மதிக்கப்பட வேண்டும். மனிதனுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அவர்கள் நிறைவு காணும் இடமாக சமுதாயம் இருக்க வேண்டும். சுயமரியாதையும் சம உரிமையும் இல்லாத மக்கள் குறித்து கடவுள் அக்கறை கொள்கிறார். இவர்கள் சமுதாயத்தில் இருக்கும் ஏழைகள், எளியோர், வலிமையற்றோர், ஒடுக்கப்பட்டோர். நாமும் இவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டுமென அவர் விரும்புகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நம்மிடையே இருக்கும் குரல் கொடுக்க உரிமையற்றவர்களின் குரல்களை நாம் கேட்கிறோமா? அந்த குரலுக்கு நாம் செவிசாய்ப்போமா? முக்கியமாக நாம் செயல்படுவோமா? ஒவ்வொரு நாளும் பலர் உதவிக்காக அழுகிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் எதற்காக அழுகிறார்கள்? அவர்களுக்கு குரல் கொடுப்போர் யார்? பாதிக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக யார் இருப்பார்? Saya dari Myanmar, mari sini Malaysia. Saya banyak susah masalah. Myanmar susah dapat kerja, gaji kurang, makanan setengah orang tak ada. நான் அகதியாக வந்த நான் இங்கே வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் வாழ்கிற வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் கணவர் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர். நான் அப்போது வந்து ஒரு 3 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். என்னையும் வந்து போதைப் பொருள் எடுக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினார். நான் எடுக்க முடியாது சொன்னப்போ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார். என்னை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்து என்னென்ன கொடுமைலாம் செய்யணுமோ ரொம்ப என்னை கொடுமைப்படுத்திட்டார். ஆனால் இன்றைக்கி அவரை விட்டு நான் பிரிஞ்சு 2 குழந்தையோடு வந்துட்டேன். Apa buat? Cuci mangkuk ke pecah mangkuk? Bodoh! Angkat cepat! Apa sakit? Sakit lah bos. Saya mau kerja cepat jalan. Cepat angkat. Cepat sikit. Cepatlah. இது நியாயமா? சில சமயங்களில் இது நமது வீடுகளிலும் நிகழ்கின்றன. நமது வீட்டு பணிப்பெண்களை நடத்தும் விதம், நமக்காக வேலை செய்வோர் நடத்தப்படும் விதம், நாம் வேலை செய்யும் இடத்திலும் சுற்று வட்டாரத்திலும் இம்மாதிரியாக நடக்கின்றன. நாம் எதிர்த்து குரல் கொடுப்பதில்லை. நமது சொந்த வேலையைத்தான் கவனித்துக் கொள்கிறோம். அவர்கள் சூழ்நிலையில் நாம் இருந்தால் எப்படி? இதனை நாம் மாற்ற முடியும். மாற்றி யோசித்தால் நாம் அந்த குரலுக்கு செவி கொடுக்க தூய ஆவியானவர் நம்மை தூண்டுவார். தேவையில் உள்ள மக்களின் குரலாக மாறுவோம். சிறிய செயல்களை மிகுந்த அன்புடன் செய்வோம். நம் ஒவ்வொருவருக்கும் இன்று இயேசு கூறுகிறார்,
என்னை நீங்கள் நேசித்தால் எனது கட்டளையை கடைப்பிடிப்பீர்கள். எனது ஆடுகள் எனது குரலை கேட்கும், என்னை பின்தொடரும். இது போன்ற செயல்கள் சவால் மிக்கதாக இருக்கும். ஆனால் பல்வேறு வழிகளில் இதனை நாம் செய்யலாம். நிச்சயமாக உதவி தேவைப்படுவோருக்கு நாம் ஜெபம் செய்ய முடியும். அவர்களின் தேவைகளை எடுத்துரைக்க முடியும். தகாத முறையில் நடத்தும் அதிகாரிகளிடம் எழுதும் குரலாக நாம் மாறுவோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து நமது விசுவாசத்திற்கும் திருச்சபை போதனைக்கும் எதிரான பிரச்சனைகளை எடுத்துரைப்போம். முன்பு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்காக நமது ஈடுபாட்டை காட்ட நமது ஆலயத்தில் குழுவாக அல்லது பணிக்குழு மூலமாக உதவிக்கரம் நல்கலாம். மாமறை மாவட்டம் மேற்கொள்ளும் பல்வேறு திட்டங்களுக்கு உதவ தவக்கால பிரச்சாரத்திற்கு நன்கொடை வழங்குவதன் மூலம் அந்த குரல்களில் ஒருவராக நாம் இருக்கலாம். இந்த தவக்காலத்திலும் அதற்கு அப்பாலும் நம்மைப்போல் நமது அயலாரையும் அன்பு செய்ய நமது மனதை மாற்றிக்கொள்வோம். அந்த குரல்களுக்கு செவி கொடுப்போம். வானக தந்தைக்கு ஏற்புடையதை நாம் செய்வோம். இதுபோன்ற சூழ்நிலையில் இல்லாமல் நம்மை நல்ல நிலையில் கடவுள் வைத்திருக்கிறார். நமது நன்றியை தெரிவிக்க நம்மை சுற்றியுள்ள எளியோருக்கு ஏதாவது செய்வோம். அவர்களில் இயேசு நம்மை நோக்கி கூக்குரலிடுகிறார். நமது மனசாட்சிக்கும் நமது மீட்புக்கும் அந்த குரலுக்கு நாம் செவி கொடுப்போமா? நாம் காட்டும் இரக்கம், பகிரும் அன்பு, செயலில் வெளிப்படுத்தும் அக்கறை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கடவுள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நமக்கு என்ன நேரும்? கடவுள் தொடர்ந்து அழைக்கிறார். அவரது குரலை கேட்கும்படி மனிதனை வேண்டுகிறார். ஏழை எளியோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவ அந்த குரலுக்கு நாம் செவி கொடுப்போமா? இன்றே செயல்படுவோமா?